அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாளை நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் டெல்லி பயணம் செல்லவிருக்கிறார். சென்னை விமான நிலையத்திலிருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் டெல்லி புறப்பட்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லியில் சோனியா, ராகுல் உள்ளிட்டோரை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்திக்கவிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக டெல்லி செல்கிறார் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், விரிவான தகவல்கள். நிதி ஆயோக்கின் 9வது கூட்டம் நாளைய தினம் டெல்லியில் நடைபெறுகின்றது. இதில் பங்கேற்பதற்காக தமிழக முதலமைச்சர் தற்போது சென்னையிலிருந்து டெல்லி புறப்பட்டிருக்கின்றார். டெல்லி செல்லக்கூடிய அவரை வரவேற்பதற்காக டெல்லியிலே திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். மேலும் தங்கியிருக்கக்கூடிய முதலமைச்சர் ஒரு சில முக்கியமான சந்திப்புகளை மேற்கொள்ள இருக்கின்றார். அதிலும் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்களான ராகுல் காந்தி, சோனியா காந்தி உள்ளிட்டவர்களை இன்றைய நாளிலேயே முதலமைச்சர் டெல்லியில் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக திமுக தரப்பில் கூறியிருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் வழக்கமாக நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழகத்தினுடைய நிதி அமைச்சர்கள் தான் பங்கேற்பார்கள். இந்த முறை தமிழ்நாடு முதலமைச்சரே நேரடியாக சென்று நிதி ஆயோக் கூட்டத்திலே பங்கேற்கின்றார். பிரதமர் தலைமையில் நடைபெறக்கூடிய அந்த நிதி ஆயோக் கூட்டத்திலே வரி விதிப்பு உள்ளிட்டவை தொடர்பாக சில முக்கிய விஷயங்கள் பேசப்படும். மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படக்கூடிய நிதி தொடர்பான விஷயங்களும் பேசப்படும். தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை கடந்த 4 ஆண்டுகளாகவே மத்திய அரசை நோக்கி பல கேள்விகளை எழுப்பி வருகின்றது. குறிப்பாக அந்த கல்வி நிதியை முறையாக வழங்க வேண்டும், பேரிடர் காலங்களில் வழங்க வேண்டிய நிதி இன்னும் நிலுவை இருக்கின்றது. மேலும் ஜிஎஸ்டி வரி பகிர்விலே தமிழகத்திற்கான நிதிகள் முறையாக வழங்கப்படவில்லை என்பது தொடர்பாக மத்திய அரசை நோக்கி வலியுறுத்தி வருகின்றனர். அதிலும் இந்த கல்வி நிதியை முறையாக வழங்கவில்லை, புதிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்தாதன் காரணமாக தமிழகத்திற்கு பள்ளிக் கல்வித்துறைக்கான நிதி இன்னும் உரிய முறையில் வழங்கப்படவில்லை என்று தமிழக அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் நாளைய தினம் பிரதமரை சந்திக்கும் பொழுது முதலமைச்சர் அதை வலியுறுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதலமைச்சரே இந்த முறை நேரடியாக நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்கான காரணம் மத்திய அரசிடமிருந்து வர வேண்டிய அந்த வரி தொகையை முழுவதுமாக வலியுறுத்தி கேட்டு பெறுவதற்கான ஒரு திட்டமிடல் அடிப்படையில் தான் முதலமைச்சரே செல்வதாக கூறியிருக்கின்றார்கள். சென்னையிலிருந்து இன்று டெல்லி புறப்பட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் இன்று தமிழ்நாடு இல்லத்தில் தங்குகின்றார். நாளை இரவு வரை நிதி ஆயோக் கூட்டத்திலே நாளை காலை முதல் இரவு வரை அதில் பங்கேற்கின்ற முதலமைச்சர் பிரதமரை தனிப்பட்ட முறையில் சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருப்பதாக திமுக தரப்பில் தெரிவித்துள்ளனர். நன்றி ராஜ்குமரன், விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு.